சூப்பரா டீ ஈவினிங்கில ஸ்நாக்ஸுக்கு ஹோட்டல் சுவையில் கேஎஃப்சி பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வந்து நம்ம சிக்கன்லலாம் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி காலிஃப்ளவரில் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாட்டு. அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கேஎஃப்சி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோட்டல்லலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிறிஸ்பியாட்டு நல்லா டேஸ்டியாட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. நம்ம ஹோட்டல் சுவையில் இன்றைக்கி வீட்டில் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனில் கேஎஃப்சி பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கி காலிஃப்ளவரில் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்காங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ காலிஃப்ளவர் இது. நம்ம மூட்டை கட் பண்ணிவிட்டு காம்போடு எடுக்கணுங்க. நீளம் மட்டும் நமக்கு சிக்கன் பீஸு நீளமாக எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு நீளம் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அதனால் மூட்டை கட் பண்ணிவிட்டு காம்போடு அந்த மாதிரி நறுக்கணுங்க. இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணுங்க. கட் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி காம்பு மட்டும் எடுத்துகிட்டு பூவில் இருக்க காம்பை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துடணுங்க. பெருசாக இருக்கிறத 2 அப்படி வகுந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீளமாட்டு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவில் பண்ணி எடுங்கங்க. ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் வந்து வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சளும் உப்பும் போட்டு கொதிக்கிற வெந்நியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துடணுங்க. நமக்கு அதுக்குள்ள இருக்க பூச்சி மருந்து இதெல்லாம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுங்க. காலிஃப்ளவர் வேணும், நிறைய மருந்து அடிப்பாங்க பூச்சி வரும்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி, அப்புறமா சோயா 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், டமாட்டோ சாஸ் 1 ஸ்பூனுங்க. இது கூட தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஆட் பண்ண மறந்துட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். சும்மா பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் தயிர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா தண்ணி போல் கரைச்சி வச்சுடணுங்க. காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து நல்லா நம்ம முங்குற அளவுக்கு முக்கி வச்சுக்கிடணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணியில் அப்படி முக்கி வச்சோம்னா அதில் இருக்க உப்பு மசாலா எல்லாம் நமக்கு இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பொரிச்சதுக்கப்புறம். இப்போ ஒரு பிளேட்டில் அதே மாதிரி மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்புங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. வரமல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. தண்ணி வந்து நம்ம தூர ஊற்றிடக்கூடாது. லாஸ்ட்டில் கொஞ்சம் தேவைப்படும், நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பூரா நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் கொஞ்சம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணுங்க. லாஸ்ட்டில் மேலே வந்து கேஎஃப்சியில் வந்து மேலே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, மொறுன்னு கிறிஸ்பியாட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டில் இருக்கிற மாவில் பிரட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி பண்ணி கேட்பாங்க, செய்யும் போதே நீங்கள் அதிகமாட்டு செய்யுங்க, காணாமல் போயிட போகுது. அதனால் நிறைய பண்ணி வைங்கங்க, சாப்பிட்ருவாங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ எல்லாத்துலேயும்
மாவு போட்டு பிரட்டி எடுத்து வச்சு நம்ம சிக்கனை பிரட்டி எடுப்போம் பாருங்கள், அதே மாதிரி பிரட்டி எடுத்துருக்கு. கொஞ்சம் மாவில் வந்து நம்ம இந்த தண்ணியை விட்டு தொளிச்சு உதிரி உதிரியாக எடுத்துக்கணுங்க. நம்ம புட்டுக்கெலாம் மாவு வரவும் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக தொளிக்கணும். தொளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணியில் ஒரு முக்கு முக்கிட்டு இந்த மாவில் போட்டு பிரட்டி எடுக்கணுங்க. இது வந்து சொர சொரன்னு குறன்னு இருக்கு பாருங்க, அது வந்து அதில் வந்து திட்டு திட்டாக தெரியும் பார்க்கறதுக்கு. கேஎஃப்சி மாதிரியே இருக்குங்க அசல் பொரிச்சதுக்கப்புறம். ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் நல்ல மொறுமொறுப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராட்டு எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் கடாயில் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடாயில் எத்தனை பிடிக்குமோ அது தந்தடி போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் தான் நல்லா சீக்கிரமாட்டு வேகும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வேகமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. லேசாக பரட்டி கொடுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பரட்டி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி பரட்டி கொடுத்துக்கணும். திருப்பி திருப்பி போட்டுக்கணுங்க அப்பப்போ. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, ஒரு கடாய் வேகிறதுக்கு. அதை கணக்கு பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாஸில் முக்கி சாப்பிட்லாம். கல்யாண வீட்டிலலாம் 65 தான் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கங்க. ஹோட்டலில் கிடைக்கிற கேஎஃப்சி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இருக்காதுங்க. இதுவும் வெந்துருச்சு. திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான அடுப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கையில எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது. கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளே பூரா சாப்பிட்ருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால் பண்ணும்போதே நிறைய பண்ணுங்கள். சாஸும் வச்சுருக்கேன், டீயும் போட்டிருக்கேங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கேஎஃப்சி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகிட்டு. எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.